உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடா, சிம்பாபே செய்த மாயமடா. ஸோ நான் யாரையும் சொல்லலை, பொதுவாக சிம்பாபே நல்லா கிரிக்கெட் விளையாடி இருக்காங்க. நான் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ வாஸ் இன் ஆஃபீஸ். ஸோ இப்போ தான் வந்து நான் வீட்டுக்கு வந்த போது தான் நியூஸ்லாம் பார்த்தேன், அப்படி தெரிச்சுட்டேன். பார்த்தா இங்கே தான் சிம்பாபே ஸ்ரீலங்கா அடிச்சுட்டு. ஆனால் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன், 179 டார்கெட் கேள்விப்பட்டேன். பட் 179 அந்த பிச்சில் டஃப் டு சேஸ், அதனால சிம்பாபேவால் முடியாதுதான் நான் நினைச்சேன். ஆனால் நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் ஆட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏமாற்றத்தையும் எல்லாருடைய ப்ரடிக்ஷனும் உடைச்சுன்னு இருக்கிறாங்க சிம்பாபே. ஸோ 170 அதுக்கு முன்னாடி அதுவும் நிசங்கா பேட்டிங் பற்றி சொல்லி ஆகணும். பேக் டு பேக் 100 திரும்ப 50. பட் ஒரு ப்ரெஷராக தான் அவுட் ஆகிட்டோம்னு தோணுது. ஏன்னா 1 டவுன் ஓப்பனர் சொல்லிட்டு 2 பேருமே பால் சாப்பிட்டாங்க. அந்த ப்ரெஷர் இவர் யோசிப்பு பாட போயிட்டு கேட்ச் பிடிச்சி மனுஷன் காலி ஆகிட்டார். இதெல்லாம் கண்டிப்பாக இன்னொரு 100 லோடிங்க. ஸோ ப்ரெஷர் கண்டிப்பாக இவங்களுக்குள்ளேயே இவங்க டீமே கொடுத்துட்டாங்க அவருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, 10 நிசங்காவை தவிர ஒரு ஜொலிக்கிற பிளேயர் இல்லையோ ரத்னநாயக்கே நோ, கண்டிப்பாக ஒரு நல்ல பிளேயருங்க. ஸ்ரீலங்காவில் ரொம்ப நாள் அதாவது ரொம்ப லேட்டு இருந்தாலும் நல்லா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஸ்ரீலங்காவுக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் ஸ்டார்ட் ஆகுது, கெரியர் ஸ்டார்ட் ஆகுதுன்னு எனக்கு தோணுது. தோற்றுருந்தாலும் இந்த மாதிரி பிளேயர்ஸ் இப்போ ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, பார்க்கலாம். ஸோ இது ஒன்று அப்படி இப்படி போச்சு. ஒரு 179 டார்கெட் வரும்போது நான் சொன்ன தர டஃப் டு சேஸ் பார்த்தா பார்ட்னர்ஷிப் ஸ்டார்டிங்கில் நல்லா கொடுத்துருக்காங்க, நான் பார்த்தேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஐலட்ஸ் பார்த்த மாதிரி தான் ஒரு கேட்ச், டஃப் கேட்ச் தான். அது ரன் அவுட் ஈஸி ரன் அவுட்டு, பட் அதுவுமே வந்து சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணி இடையிலே பார்ட்னர்ஷிப் உடச்சிருந்தா மேபி கொலாப்ஸ் ஆகிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. இருந்தாலும் ஒரு 60+ ரன் பார்ட்னர்ஷிப் பண்ணுறது ஜிம்பாபேக்கு ஒரு ஹோப் கொடுத்துருச்சு. ஏன்னா ரிமைனிங் 110 இன்னும் 10 விக்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போயிட்டு அப்படியே பைனாடு அப்படியே கடைசி தள்ளி போனார் கரெக்டாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் ராசா வந்து அடிச்சு நொறுக்கியா, அப்புறம் 6 பால் கட்டு 6 அடிச்சு அப்படி இப்படி முடிச்சிட்டாங்க மேட்ச் ஈஸியாக. ஸோ ஜிம்பாபே ஒன்ஸ் அகைன் வி ஹேவ் டு கங்க்ராச்சுலேட் ஜிம்பாபே. நோ மோர் வினோஸ் டீம். ஏன்னா கில்லி படத்தில் வந்து மதுரையில் முத்துப்பாண்டி அடிச்சான்ற மாதிரி நம்மால் வந்து அடித்தது யாரை? ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்காவே அடிச்சிருக்காங்க. ஸோ அதனால இனிமேல் இந்த மேட்ச் தோற்றுனாலும் மழை இல்லைன்னா ஆஸ்திரேலியா உள்ள வந்துருப்பாண்டா ஃப்ளூக்குன்னு அப்படி சொல்லியிருப்போம். ஆனால் பார்த்தீங்களா அவங்க ஸ்ரீலங்காவே அடிச்சிருக்காங்க. அதுவும் அவங்க ஓன் கண்ட்ரியில் அவங்க க்ரௌட் ஃபேன்ஸ் எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் சிக்கந்தர் ராசா அண்ட் இஸ் டீம் ப்ரூவன் தே ஆர் ஒர்க் இன் திஸ் டோர்னமெண்ட்டு. இயர் ஆஃப்டர் அவங்க வந்து நிறைய பைலேட்ரல் சீரிஸ் ஆடணும், அதுக்கு வந்து ஐசிசி ஹெல்ப் பண்ணணும், இதுதான் நான் எதிர்பார்க்குறது. ஸோ எனிவே அதுக்கப்புறம் வருவோம். இதில் சில கேள்விகள் இருக்குது. என்ன கேள்விகள் பார்த்தீங்கன்னா, ப்ரோ என்னன்னா நீங்கள் என்ன சொன்னீங்க, டேபிள் ஏ டேபிள் பி, X1 X2 அந்த மாதிரி தான் Y1 Y2 தான் சொன்னீங்க. அப்படின்னு பார்த்தா டேபிள் 1ல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டேபிள் பியில் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஜிம்பாபே, செகண்ட் ஸ்ரீலங்கா தான் இருக்குது. ஸோ X1 X2 வரும்போது ஸ்ரீலங்கா தான் இந்தியா ஃபேஸ் பண்ணணும். ஒய் அவங்க வந்து திரும்பவும் ஜிம்பாபே ஃபேஸ் பண்ணுறாங்க, அதுவும் டேபிளில் ஃபர்ஸ்ட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதுக்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா சிடி விட்டுருங்க நம்ம கிட்ட போகிறதுல. டேபிள் ஏ டேபிள் பி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இங்கே யார் குவாலிஃபை ஆகிட்டாங்களோ அவங்க இங்கே செகண்ட் குவாலிஃபை ஆகிறது தான் மோதுவாங்க. ஸோ இங்கே டேபிள் மேட்ரு கிடையாது தான். யார் இங்கே ஃபர்ஸ்ட் குவாலிஃபை ஆனால் இந்தியா, இங்கே செகண்ட் யார் குவாலிஃபை ஆனால் ஜிம்பாபே. ஆல்ரெடி ஸ்ரீலங்கா குவாலிஃபைடு. ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் குவாலிஃபை ஆனது வந்து ஜிம்பாபேன்றதுனால அவங்க இந்தியாவோட மோதுறாங்க. ஸோ இதுதான் வந்து இதுவாக. அதே மாதிரி தான் பாகிஸ்தான் அந்த பக்கம் போயிடுது. ஸோ இதுதான் வந்து ரூல்ஸாங்க. என்னோ புதுசாக இருக்குது, எனக்கே புரியல. இதன் அடிப்படையில் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணதான் எப்படி யார் எந்த டைம், அதாவது ஃபர்ஸ்ட் யார் குவாலிஃபை ஆகிறா, செகண்ட் யார் குவாலிஃபை ஆகிறா. ஸோ இன்ஸ்டாவில் இனிமேலும் அதுக்கு ஒரு மெசேஜ் போடாதீங்க, இதுதான் அதுக்கான அர்த்தம். ஸோ என்னை பொறுத்த ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். பார்க்கலாம். அப்புறம் சேப்பாக்கில் தான் மேட்ச்சு. ஜிம்பாபே அன்பீட்டனாக உள்ளே வர்றான், இந்தியா அன்பீட்டனாக உள்ளே வருது. 2 பேர் அன்பீட்டனாக இருக்காங்க. இதில் யார் பீட் ஆக போகிறாங்கன்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்தியாவை தான் ஃபேவர் பண்ண போகிறேன். இதில் வந்து ஒன்றும் இது பண்ணுறதில்ல. எனக்கு என்னவோ இந்தியா ஒரு ட்ரெமெண்டஸ் இன்னிங்ஸ் சென்னையில் ஆட போதும். ஏன்னா சென்னை வந்து அதில் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, இது ஸ்பின் பிச்சா இல்லை ஸ்பின் ஃப்ரெண்ட்லியா இல்லை பேஸ் ஃப்ரெண்ட்லியான்னு இன்னமும் புரியல. மேட்ச் பார்த்தா ஒரு இன்னிங்ஸ் ஒரு மாதிரி இருக்குது, இன்னொரு இன்னிங்ஸ் ஒரு மாதிரி இருக்குது. எப்படி டிஃபைன் பண்ண போகிறதில்ல. 2 குவாலிட்டி ஆடி தான் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ஒரு ரிசல்ட் சொல்லணும் இது எந்த மாதிரி பிச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் நான் மேட்சுக்கே போகிறேன். அம்மா காய்ஸ் நானும் மேட்சுக்கு போகிறேன். அப்பர் ஸ்டாண்டு தான். பீரோ கேட்டேன் கிடைக்கல காய்ஸ், ஹீரோ கேட்டேன் கிடைக்கல காய்ஸ், டீரோ தான் கிடைக்குதான். இருந்தாலும் டீரோலேருந்து நல்லா தெரியும், மாடியிலேருந்து பார்க்குற மாதிரி தான். எப்பவுமே பீயில் பார்ப்பேன், ஏவில் பார்க்க முடியாது, கிரில் மறைக்கும். ஸோ யாரெல்லாம் மேட்சுக்கு வரீங்களோ கண்டிப்பாக மீட் பண்ணலாம். லாஸ்ட் டைம் நிறைய பேர் என்னை மீட் பண்ண முடியும் ஃபீல் பண்ணுங்க, நோ இஷ்யூ. அங்கேயே தான் அப்படி ஏதாவது சிஎஸ்கே ஜெர்சி போட்டுக்கிட்டேன், கண்டிப்பாக இந்தியன் ஜெர்சி அதுக்கு மேலே சிஎஸ்கே அப்படியே காட்டிக்கிட்டு கியா மியா கத்திட்டு இருப்பேன், அதாவது மீடியா முன்னாடி. ஸோ நீங்கள் வரலாம், பேசலாம், நம்ம கை போட்டு செல்ஃபி எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு சந்தோஷம், உங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா நம்மளாம் நண்பர்களே இல்லையா அப்படி. ஸோ பார்க்கலாம், மேட்ச் அப்போ பார்த்துக்கலாம். அப்புறம் இன்னொன்று சொல்ல மாட்டேன், ஒரு யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கானு, அந்த ஹைப்புன்னு ஒரு பட்டன் இருக்கு, அந்த ஹைப்பு கொடுத்தா அந்த வீடியோ ஹைப் ஆகும் அல்லவா, அது நிறைய பேருக்கு காட்டும் அல்லவா, ஷேர் ஆகும் அல்லவா, அதெல்லாம் கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, பார்த்துக்கலாம். பை கைஸ்.